உயிரே நரும் தேனே உனை நான் என்றும் மறவேனே. தன்னை புகழ எந்த ஒரு வார்த்தையும் இல்ல அன்னை தமிழ் தாயின் தாழ் பணிந்து என்னுடைய சிற்றுரையை துவங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெகத சர்க்குணாலங்கீத சன்னத அகம்புரம்பு கண்டாண்ட சலாசன யுகங்கள் நான்கும் கை கொண்ட கோடுழிய யுகங்கள் நான்கும் கை கொண்ட கோடுழிய மகதி ஆண்டவர் வந்தவர் தாரமே. அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். அதாவது இங்கே பேச வருகை புரிந்திருக்கும் வருகை தரவிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் மழையின் காரணமாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கவிதா மேடம் சொன்னது போல எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள். ஆனா இன்று சில பேர் தான் வர முடியும் என்பதால் தான் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இங்கே முத்தாய்ப்பாக வருகை தந்திருக்கின்றீர்கள். சென்றவர்கள் முதல் நம்முடைய துவான் அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் குறித்தாகின்றேன். அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். சென்ற வருடம் இதே நேரம் 26ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. என்று சொன்னால் 24ஆம் தேதி தான் நான் இந்தியாவிலிருந்து வந்தேன். 25 கிறிஸ்துமஸ் முடிஞ்சது. மறுநாள் 26 மிக அற்புதமாக அந்த இசை நிகழ்ச்சி எல்லாம் அதனால இந்த வாட்டி மிஸ் பண்ணாம காலையிலிருந்து வேற வேற ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டிப்பா அதுக்கு நான் வந்துருக்கோம் அப்படின்னு வந்திருந்தேன். மிக அற்புதமான சொற்பொழிவு, இசை நிகழ்ச்சி எல்லாமே பிரமாதமாக இருந்தது. என்ன செய்வது, இயற்கை ஒரு சீற்றத்தில் எல்லோரும் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும். நிறைய பேர் நாளைக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் இருந்த போதிலும் இங்கே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த கோவில் தலைவர் அவர்களுக்கும் அந்த மொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக சிறப்பான ஒரு சேவை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மொத்த டீமுமே உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்குகின்றேன். ஏனென்று சொன்னால் வாழ்க்கை என்பது நிகழ்ச்சி நிரல்படி பட்டியலிட்ட சம்பவங்களின் ஊர்வலமில்லை, எதிர்பாராமல் வருகின்ற வாய்ப்புகளின் ஊர்வலம். வாழ்க்கை என்பது எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் புல்வெளியிலே நடந்து பூஞ்சோலைகளை கடந்து பூப்பறிப்பதாய் இருப்பதில்லை. பாசி படர்ந்த குளம் இந்த உலகம், அது நடுவே போட்டிருக்கும் வசீகர தாமரை தான் இந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை, ஆன்மீக நெறியை மனிதன் எப்படி கற்றுக்கொள்வது, பின்பற்றுவது என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கிறது. இது ஒரு பொழுதுபோக்குவதற்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி அல்ல, ஒரு புதிய பொழுதை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி என்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதாவது எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்தில் தேவை பிராக்டிஸ் என்று சொல்வார்கள். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாம் பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நடை தயை பிறவி குணம் என்று சொல்வார்கள். அதே போல ஒவ்வொன்றையும் பாடராக மூட ரோகம் என்பது போல இந்த ஆன்மீகமும் அப்படித்தான். நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லவர்க கெட்டவர்கன்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தி ஒளிவிட்டு இருக்கிறது. ஆனால் அதை நாம் எப்படி வெளிக்கொணர்கிறோம், இதை போன்ற நிகழ்ச்சிகள் தான் அதை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வினையல்ல. இந்த நிகழ்ச்சியிலே சென்ற ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு திருமுறை நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தேன். அதே போல இன்று அருணகிரிநாத பெருமாள் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இங்கே நிறைய பேர் இன்னும் பெரியவர்கள் வரப்போகின்றார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறை உங்களுக்கு எடுத்துரைக்க போகின்றார்கள். 14ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே பிறந்து வளர்ந்த ஒரு அற்புதமான மகான் தான் அருணகிரிநாத பெருமாள். அவருடைய படங்கள் பார்த்திருப்பீர்கள், வாழ்க்கை வரலாறு நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது லயம் சந்தம், அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்பது போல இசைக்கு தேவை. அதை அப்பவே உருவாக்கிய ஒரு ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ரேப் பாடகர் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சந்தங்களை தமிழிலே மிக அழகாக அற்புதமாக செதுக்கியிருப்பார். முருகன் பெருமானுடைய இசை வடிவம் அருணகிரிநாத பெருமான் என்று சொல்லுவாங்க. இப்ப இந்த கூட்டோல இருக்காங்க, நீங்க எல்லாம் பாக்குறீங்க, 63 நாயன்மார்கள், 4 18 சித்தர்கள். திருமுறை நிகழ்ச்சிகள்லாம் நீங்க போயிருப்பீங்க, பார்த்திருப்பீர்கள். மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. திருமுறை எத்தனை திருமுறைன்னு தெரியும்? 12 திருமுறை, 18,000 பாடல்கள். அதிலே முதல் 3
திருமுறைகள் எல்லாம் திருஞான சம்பந்தர் எழுதியிருப்பார். அடுத்த 3 திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான், அதுக்கு அடுத்தது வந்து சுந்தரர் பெருமான், இது எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த 18,000 பதிகங்களை இப்பொழுது புதிய புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதை உங்களுடைய குழந்தைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுங்க. அப்பதான் நான் சொன்ன மாதிரி அந்த பிராக்டிஸ் அது we have to inculcate, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் இந்த காலகட்டத்திலே education is not made by bricks and mortar or by chisel and hammer. It is inculcated and imbibed only in the classrooms என்று சொல்லுவார்கள். அதாவது வருங்கால சந்ததியர்கள் எல்லாம் கற்களாலோ ஒளியாலோ சுத்தியாலோ உருவாக்கப்படுவதில்லை, அவர்கள் வகுப்பறையிலே செலுத்தப்படுகின்றார்கள். இந்த தலைமுறைக்கு மிக முக்கியமான தேவை ஆன்மீகம். அதை அருணகிரிநாத சுவாமியோட வாழ்க்கை கற்றுத்தருகின்ற பாடம் எல்லாம் இறைவனுடைய அருள் இருந்தது என்று சொன்னால் எத்துணை அகல பாதாளத்தில் ஒருவன் இருந்தாலும் கூட வெற்றியின் உச்சாணி கொம்பை அவன் அடைய முடியும் என்பதை மிக அழகாக வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் அருணகிரிநாத சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொன்னால் அது மிகையல்ல. 30 நாள் காய்க்கின்ற நிலவை கேட்பேன், உச்சத்தில் வந்தாடும் மொழியை கேட்பேன், தப்பேதும் இல்லாத தமிழை கேட்பேன், தமிழுக்கு ஆற்றுகின்ற தலையை கேட்பேன், வாவென்றால் ஓடி வரும் கவிதை கேட்பேன், வாழ்வென்றால் அடுத்த பிறவையும் தமிழனாக பிறக்கும் வாழ்வை கேட்பேன் என்கின்ற ஒரு சிறந்த சிந்தனையை ஆன்மீகத்தை நமக்குள்ளே விதைத்து சென்றிருக்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். இப்போ நாம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இங்கே பதிவு செய்து விடைபெற விரும்புகின்றேன். அதாவது ஞானிகள் சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். நார்மலான ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்கன்னா என்னென்ன நடக்கும் யாரும் சொல்லுங்க. நான் மட்டும் என்னமோ நான் மட்டும் ஒரு மத போதகர் அல்ல, உங்களுக்கு கருத்து சொல்லும் மதம் இருக்கலாம். விமுற்ற நின்றாலும் இதையும் கொட்ட பழகாமல் வாழும் மனித கூண்டுகள், அந்த மனித கூண்டுகளை அன்பென்ற நெறியிலே பக்குவப்படுத்தி வாழ கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான மகான் தான் அருணகிரிநாத சுவாமிகள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அதுதான் முக்கிய வாழ்க்கைக்கு நம்முடைய வளர்ச்சி. ஒரு சாதாரண மனிதன் இறந்து விட்டால் முதல்ல வெளியாவது எது தெரியுமா? உயிர் உடனே வெளியாவது எது வெளியாகும்? யார் கரெக்டா சொல்றீங்க? முதலில் ஒரு மனிதன் இறந்து விட்டால் மலம், அதுதான் நீங்க பாப்பீங்க. தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றால் யூரின் வெளியாயிடும், மலம் வெளியாயிடும். நாத விந்து கலாதி நமோ நமோ. அதாவது முதலில் வருவது உங்கள் மனிதனுடைய விந்து. ஆணுக்கு சுக்கில ஜலம், பெண்ணுக்கு சோனித ஜலம். நீங்க போயிட்டு பாருங்க, கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. முதலில் மனிதனுக்கு எங்கிருந்து பிறக்கிறார்? அந்த சுக்கில ஜலம். சுக்கிலாம் பரதரம் விஷ்ணு சசிபரம் ஸ்டார்ட் ஆகுதுங்களா? மனிதன் பிறப்பதும் அங்கேதான் அவனுடைய வாழ்க்கை முடிவு பெறுவது வச்சு. இதை ரொம்ப கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. சுக்கிலம் ஆண்களுக்கு சுக்கில ஜலம், பெண்களுக்கு சோனித ஜலம். இந்த இரண்டும் சேரும் போதுதான் என்ன உருவாகிறது? ஒரு குழந்தை உருவாகிறது. அப்போ ஆண்களுக்கு அந்த சுக்கிலம் வெளியாகும். இப்ப நம்ம டக்குனு சூடு சொந்தா இருக்கா அப்படின்னு கேட்கணும் இல்லைங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கு தொட்டு பாருங்க, உடம்பு சூடா இருக்குங்களா? சூடா இருக்கும். எதுக்கு? ஜில்லுன்னு ஆயிடும் உடம்பு. பிணத்திற்கு தான் உடம்பு வந்து ஜில்லுன்னு ஆயிடும். அப்போ ஒரு நார்மலான ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை பிணம் சொல்றோம். ஆனால் ஞானிகள் இடத்த நம்ம என்ன சொல்றோம்? அடக்கஸ்தலம். அடக்கம். ஏன் அடக்கஸ்தலம்? ஏனென்று சொன்னால் அந்த சுக்கிலம் அவர்களை விட்டு வெளியாகாது. ஆண்களுக்கும் சரி பெண்களுடைய ஞான வாழ்க்கையை தொடர்பவர்களுக்கு அந்த சுக்கிலம் வந்து வெளியே வராது. அதுதான் மிக முக்கியமானது. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உன்னுள் உத்தமனை காண் என்கின்ற அவை பிராட்டியோட வாக்கியத்தினங்க இந்த உடம்பினை நாம் பெற்ற பயன் எல்லாமே நமக்குள் இருக்கும் இறைவனை காண்பதற்காகவே. அந்த சுக்கிலம் வெளியாகாமல், பெண்களுக்கு அந்த சோனித ஜலம் வெளியாகாமல் உள்ளே தங்கிடும். அதனாலதான் நிறைய ஞானிகள் ஞான சித்தர்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. போய் பள்ளம் தோண்டுவாங்க, உடம்புல இருந்து ரத்தம் வரும். இதுக்கு எல்லாம் காரணமே அந்த உயிர் உள்ளே அடங்கிடும். அதுதான் அவங்க சொல்றது அடக்கஸ்தலம், ஞானிகளுடைய அடக்கஸ்தலம். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் முன்னுள் இருக்கையில் என்பதை போல கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அதுக்காக நம்ம கல்லு சாமியை கும்பிட கூடாது. அதாவது ABC இருக்கு இல்லைங்களா? வீட்டுல ஒரு தாத்தாவுடைய படத்தை மாட்டி வைக்கிறோம். எதற்காக மாட்டி வைக்கிறோம்? இதுதான் உங்க தாத்தா இருந்தாரு, இப்படிதான் உங்க அப்பா இருப்பாரு. ஆனால் அதுவே நிஜமான தாத்தா இல்லை, அதுவே நிஜமான அப்பா இல்லை, அது வெறும் படம். அதே போல விக்கிரகங்கள் இது எல்லாம் இதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் உனக்குள் இருக்கும் அந்த ஈசனை எப்படி வணங்குவது என்பதை மனிதன் தெரிந்து கொள்வதற்காக தான். இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன் ஒரு இடத்துக்கு இப்ப போகும்போது இப்ப திருப்பதிக்கு போறீங்க,
போன உடனே எல்லாமே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். எதனால? ரொம்ப சிம்பிள். பொங்கலர் சுவாமியோட அடக்கஸ்தலம். திருவண்ணாமலை போனீங்கன்னா அங்க அடக்கஸ்தலம், பழனி போனீங்கன்னா போகர் சமாதியோட அடக்கஸ்தலம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஞானிகளுடைய அடக்கஸ்தலம் இருப்பதால் தான் அந்த இடத்துக்கு அது ஒரு 100 மீட்டர் வரைக்கும் அந்த பவர் பயங்கரமா இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நிறைய பேர் நினைச்சுவாங்க திருப்பதிக்கு இப்படி போய் என்ன விஷயம்னா அந்த ஞானிகளுடைய அடக்கஸ்தலம், அதனாலதான் அவங்கள அடக்கஸ்தலம் சொல்லுவோம். ஆனால் மனிதன் இறந்து விட்டால் முதல்ல என்ன பண்ணணும்? குளிக்க வைக்கிறோம். அந்த 14 நாள் கருமாதி செய்யறோம். இதெல்லாம் செஞ்சு பொரிய தூவி திரும்பவும் வந்து விடாதே என்று சொல்லி அனுப்புகிறார். ஏன் கதை சொல்லுவாங்க இல்லைங்களா, செத்தா தெரியும் செட்டியார் வாழ்வு அப்படின்னு சொல்லி. செட்டியாருடைய வாழ்வு இறந்தால் தெரியும் இந்த சுக்கிலம் உடம்பில் இருந்து வெளியாகி விட்டதா இல்லையா, நாடி செத்து போறானா. அப்ப மனிதன் நாடி செத்து போறது நார்மலான வாழ்க்கை. ஆனால் சித்தர்கள் இவர்கள் எல்லாம் அந்த உடம்புல உயிர் உள்ளே அடங்கிறதுனால கோவா போயிருப்பீங்க, செயின்ட் சேவியரோட அடக்கஸ்தலம் எத்தனையோ 1000 வருடங்கள் அந்த உடம்பு அழியாம இருந்துச்சு. ரொம்ப நாள் கீழே தான் வச்சிருந்தாங்க. ஒரு லேடி என்ன பண்ணாங்க, மனிதனுக்கு தான் எப்பவுமே என்ன உங்களுக்கு எப்பவுமே இதுல எப்படி இருக்குமா, இதெல்லாம் சும்மா தானே, இவர் உண்மையான சாமியாரா, அதனுடைய விரலை எடுத்து அந்த பெண் கடித்து விடுகிறார். ரத்தம் பீறிட்டு வருகிறது. உடனே அது தூக்கி அந்த பாடியை பாடி அவருடைய பிம்பம் அந்த உடம்பை மேல எடுத்து கண்ணாடி பேழையை அழகா வைத்து விடுவாங்க. அப்போ இதுதான் சித்தர்களுடைய சமாதி. அதற்கு தான் சமாதின்னு சொல்றோம். நார்மலா இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு புலி செத்து போயிருக்கு, மனிதன் போய் புலிகிட்ட நைட் ஃபுல்லா உட்கார அப்படின்னு சொல்ல நம்ம உட்கார்ந்து, ஒரு மனிதன் இறந்து விடுகிறார், ஒரு இரவு பூரா அந்த பாடி கூட உட்காருமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்? பேயா இருக்குமோ என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்க ஸ்ரீராகவேந்திர சுவாமி கோயில் போங்க, நம்ம சாய்பாபா சுவாமி கோயிலுக்கு போயிருப்பீங்க, ஷிரடி நிறைய பேர், எல்லாமே அவர்களுடைய அடக்கஸ்தலம். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம், புரிந்து கொள்ள வேண்டும். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உங்கள் உத்தமனை தான். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வானவில்லை வில்லாக வளைக்க வேண்டாம், நீதியிலே நடக்க வேண்டாம், நெருப்பிலே கிடக்க வேண்டாம். Be aware of what you are doing என்று சொல்வார்கள். அதே போல செய்வதை திருந்தெச்சு. வான்முகத்தில் நம்மை கேட்ட இடி இடிக்கும், தேன்கூட்டில் நம்மை கேட்ட ஈம் வைக்கும், நாற்று நம்மை கேட்ட வயலாகவும் இல்லை, காற்று நம்மை கேட்ட புயலாகும், பூமி நம்மை கேட்ட சொன்றோடும் இல்லை, சாமி நம்மை கேட்ட அவதரிக்கும். அது அதனுடைய தன்மைக்கேற்ப இந்த உலகத்தில் அது அதனுடைய வேலையை செய்து கொண்டிருப்பதை போல மனிதனுடைய கடமையை போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்பது போல நம்முடைய கடமையை சரிவர செய்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது இயல்பு என்று சொல்லி ஞான மார்க்கத்தில் நீங்கள் வடலூர் வள்ளல் பெருமானை வழிபட்டாலும் சரி, எல்லாமே சொல்லிக் கொடுக்கும் ஒரே பாதை. நீங்கள் கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, அவர்கள் முஸ்லிமா இருந்தாலும் சரி, அன்பென்கின்ற அந்த ஒரே வழிதான். அதனாலதான் நீங்க எல்லா ஞானிகளும் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அந்த அடக்கஸ்தலத்துக்கு போனால் இதுதான் விஷயம். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் தான் நீங்க அங்க போன உடனே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடும். கொடி மாத்திரிட்ட போய் நின்ன உடனே என்ன அந்த ஸ்பிரிச்சுவல் பவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்டகல்லும் பேசும் நாதன் உன்னுள் இருக்கையில் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரி பொன்னார் மேனியனி, இப்போ எல்லா மெட்டலையும் நீங்க எடுத்துங்க. ஏன் அப்ப சித்தர்களோட உடம்பை பொன்னார் மேனியனின்னு சொல்றோம் இல்லைங்களா? எதனால? நீங்க எந்த பொருளை மனதிலே வைத்தால் ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுப்போம், இரும்பு எப்படி இருக்கும்? துருப்பிடித்திருக்கும். எந்த மெட்டல் எதுவுமே ஆகாது. எந்த மெட்டல் எதுவுமே ஆகாது. தங்கம், கோல்டு மட்டும் நீங்க 20 வருடம் 50 வருடம் எவ்வளவு நாள் மணலிலே வைக்கிறீர்களோ எடுக்க எடுக்க தங்கம் போல அது மின்னிக்கொண்டே இருக்கும். அதாவது அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும், மின்னிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் அந்த பொன்னார் மேனி எப்படி மண் பொன்னை தீண்டுவதில்லையோ அதை போல மனிதனுடைய உடம்பையும் மண் தீண்டாது. அப்படி தீண்டாமல் வாழும் வாழ்க்கை வரலாற்றை உருவாக்கியவர்கள் தான் இந்த சித்தர்களும் முட்டங்களும். அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே கடைபிடித்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்று வாழ்வது வாழ்க்கையா? இல்லை இல்லை. வரலாற்றை புரட்டி படிப்போரின் வயிறு நெஞ்சத்திலே முன்னேறியவர்களின் பட்டியலிலே நம்முடைய பெயரும் முன்வர வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அதே போல இந்த சித்த மார்க்கத்தில் சைவ மார்க்கத்தில் இறைவனடி சேருவது எப்படி என்பதை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு வித்தாக இருப்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுடைய அனைவரின் சார்பாக இடி முழக்கத்தை விட ஒரு பெரிய கைத்தட்டலை கோவில் நிர்வாகத்தினருக்கும் தலைவருக்கும் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் செந்தமிழில் சீராட்டி
பைந்தமிழால் பாராட்டி தீந்தமிழால் தாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர்.